நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அந்த கிழவனை நடு ரோட்லயே 4 போடு போட்டிருந்தா நீ ஒரு ஆம்பளை. இத பாரு சஞ்சய், சக்தி உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாலும் நீ அவளை தொட்டு தாலி கட்டியிருக்க. எங்க இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அவளை பத்தி 4 பேர் 4 விதமா பேசினா அது உனக்கு தான் கேவலம். அந்த திருப்பதி என்ன சும்மா விட போறதில்ல. அடப்போட, அந்த திருப்பதி மேல கோவப்பட்டு எந்த லாபமும் இல்ல. என்ன பாட்டி இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க? என்ன அவமானப்பட்டது அந்த திருப்பதி தானே? அதுக்கு யார் காரணம்? பிரச்சனை யார பத்தி? சக்தி தான் மனசுப்படி நடக்கிறா. அதுக்கு இவங்க எல்லாரும் ஆதரவா இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. சரி, இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? இந்த கேள்வியை நீ ரொம்ப லேட்டா கேக்குற சஞ்சய். இப்ப கூட எதுவும் கெட்டு போகல. நான் சொல்றதை கேளு. சக்தியை பத்தி தப்பா பேசி ஊர் உன் முகத்துல காரி துப்பாம இருக்கணும்னா நான் சொல்றதை செய். நீ சக்தியோட புருஷன். அவகிட்ட சகல உரிமையும் உன்னை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால உடனே அங்க போ. அவளை உன் கூட வர சொல்லு. அவ வரமாட்டா பாட்டி. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பாட்டி மரியாதையா வந்தா கைய பிடிச்சு கூட்டிட்டு வா, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு வா. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? நீ ஆம்பளைன்னு நானும் இந்த ஊரும் ஒத்துக்கணும்னா நான் சொன்னதை செய். இல்லன்னா சக்தி அந்த ஆனந்த் கூட கைய கோத்துக்கிட்டு உனக்கே டாட்டா சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடியே நடந்து போவா. அத பார்த்து உன்னால தாங்க முடியுமா? இல்ல பாட்டி, அந்த அளவுக்கு நான் கேவலமானவன் இல்ல. அப்படின்னா நீ யாருங்கிறத காட்டு. நான் இப்போவே போறேன். போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி கையோட இழுத்துட்டு வந்துடுறேன். சஞ்சய், உன்னை உசுப்பி விட்டாதான் நீ சக்தியை கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி என் பேச்ச மீறி நீ வெளியே போனது மட்டும் இல்லாம எனக்கே சவால் விட்டு வெளியே தனியா தங்கிட்டல்ல. உன்னை திரும்பவும் கொண்டு வந்து உன்னை என் காலடியில விழ வைக்கிறேன் பாரு. சக்தி, வாங்க சஞ்சய். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரி, என் கூட வா. எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுனா? சிந்தாமணி பாட்டி இருக்கிற இடம் தான் நம்ம வீடு. மன்னிக்கணும் சஞ்சய், நீங்க என்கிட்ட வந்து தண்ணி கொடுத்தனும் போலாம், ஒரு குடிசைக்கு வான்னு சொன்னா கூட நான் வந்து வாழ தயார். ஆனா அந்த சிந்தாமணி வீட்டுக்கு நான் ஒரு காலம் வர மாட்டேன். ஏய், பாட்டிய பேர் வச்சு கூப்பிடுற? உனக்கு நாக்கு கூசல? என்னடி என்ன அலட்சியமா பாக்குற? ஆமா, அந்த சிந்தாமணியோட பேரை சொல்ல என் வாய் கூசுது, அருவருப்பால கூசுது. சக்தி. சஞ்சய், உங்களை பத்தி நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கே. உங்களுக்கு அவமானமா இல்ல? என்ன சொல்ற? நீங்க ஏன் அந்த சிந்தாமணிக்கு அடிமையா இருக்கீங்க? என்ன கொழுப்பா? யார் அடிமையா இருக்கா? பாட்டியோட வாரிசடினா சுதந்திரமா சந்தோஷமா இருக்க. நீ முதல்ல என் கூட கிளம்புற வழியா பாரு. சஞ்சய், இப்ப கூட நீங்க சுயமா முடிவெடுத்து இங்க வரல இல்ல? சொல்லுங்க, அந்த சிந்தாமணி சக்தியை கூட்டிட்டு வான்னு சொன்னாலா இல்ல அடிச்சு இழுத்துட்டு வான்னு சொன்னாலா? என்ன கரெக்டா சொல்லிட்டேனா? அதான் நந்தினியோட பொண்ணு. ஆனா இப்ப நீ ஏன் பொண்டாட்டி? நீ வாழ வேண்டியது ஏன் வீட்ல. பரபடு. ஓஹோ, கட்ட பொண்டாட்டிய உன் அருமை பாட்டி ஜெயிலுக்கு அமிச்சப்போ இந்த உணர்வு வேகமும் எங்க போச்சு? அப்பெல்லாம் பூமியா இருந்துட்டு இப்ப புருஷங்கிற உறவு ஞாபகத்துக்கு வருதா? சக்தி, சக்தி, என்ன வீணா கோவப்படுத்தாத. இத பாருங்க, சிந்தாமணியோட வேலைக்காரனா இல்லாம சுயமா சிந்திக்கிற ஒரு மனுஷனா என் புருஷனா இந்த வீட்டுக்குள்ள வாங்க. அப்ப நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அந்த சூனியக்கார கடுவியோட பிரதிநிதிக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஏய், அடிமைக்கு கோவம் ஒரு கேடோ? என்னடி சொன்ன? தப்பு சஞ்சய், யோசிக்காம கையை வாங்குறது தப்பு. அதுவும் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏய், நீ யாரா? ஆனந்த். டச்சி, உன் பேர் விலாசம்லாம் யாரா கேட்டா? எனக்கு என் மனைவிக்கு நடுவுல நீ யாரா? சக்தியோட கூட பிறக்காத அண்ணன். என்ன இவ்வளவு பேசுறியே?
சக்தி ஜெயிலுக்கு போனப்போ நீ ஏன்டா வந்து பார்க்கல? அத்தை கொஞ்சம் இருங்க ஆனந்த். அப்பெல்லாம் ஒரு கோழை மாதிரி மூலையில முடங்கி கிடந்துட்டு இப்ப அந்த கொலைகாரி ஏவி விட்டுட்டா வந்துட்டாரு கேள்வி கேட்கறதுக்கு. சக்தி நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஹம், யார் செஞ்சு அதிகமா பேசுறாங்க? அடிமையா இருந்தேன்னா இப்பதான் முடிச்சுக்கிட்டேன். நான் யாருக்கும் பாரமாவும் இல்ல, எங்க அம்மா பணத்திலயும் நான் வாழல. நான் தனியா நிக்கிறேன். தனியா இருக்கியா இல்ல புதுசா கிடைச்ச துணையோட இருக்கியா? சஞ்சய், இப்ப நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? ஆ? அண்ணங்கிறது ஒரு புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையை 2 பேரும் சேர்ந்து கேவலப்படுத்திடாதீங்க. சஞ்சய், நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஏய், ஏன் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்ல இருந்தா பரவாயில்ல, எவனோ ஒருத்த அண்ணன் சொல்லிட்டு கூட இருந்தா எப்படா தாங்கிக்க முடியும்? அது சரி, நந்தினி பொண்ணு தானே, வேற எப்படி இருப்பா? ஏய், என்னடா சொன்ன? ஏன் தங்கச்சிய ஏன் அம்மாவை பத்தி தப்பா பேசுற நீ? இதே வேற யாராவது இருந்தா நாக்கு துண்டா இருக்கும். ஏன் தங்கச்சிக்காக பொறுத்துட்டு இருக்கடா? ஏய், ஏன் பொண்டாட்டி நீ தங்கி இருக்கல, அப்ப ஊர் என்னடா பேசும்? ஊர்ல 1008 பேசுவாங்க. தொட்டு தாலி கட்டுவன் நீ நம்பிக்கையோட இருக்கணும்டா. காரணம் நீதான்டா. சஞ்சய், சஞ்சய், செத்து ஒழிடா. சஞ்சய், சஞ்சய், விடு சஞ்சய். யோகி தரேன், சஞ்சய், என்கிட்ட கட்டு. யாரும் தடுக்காத. சஞ்சய், சஞ்சய். ஆனந்த், இது பாரு சஞ்சய், இதுக்கு மேல ஆனந்த் நீ அடிச்சுன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டுரும். ஏய், நீ என்னடி அவனுக்காக நடுவுல வந்து பேசி? வேண்டாம் சக்தி, ஆனந்த், என்னால நீ சும்மா இரு ப்ளீஸ். இது பாரு சஞ்சய், நான் பரிசுத்தமானவன் எனக்கு தெரியும். என் மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. அதனால நீ என்ன அவதூறா பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கட்டின தாலிக்காக புருஷக்காரர் என்ன பேசினாலும் அதை கேட்டு பொண்டாட்டிக்கு சும்மா இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எந்த பொண்ணா இருந்தாலும் நியாயத்துக்காக மட்டும் தான் தலை வணங்கணும். அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ். சஞ்சய், நீ கோவப்படாத. நாங்க 2 பேரும் கடங்க இல்லாம தான் பழகிட்டு இருக்கோம். சக்திக்கு நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். எங்களோட சகோதர பாசத்தை கொச்சப்படுத்தாதடா ப்ளீஸ். விடுங்க ஆனந்த். சஞ்சய்க்கு சகோதர பாசம் மட்டும் இல்ல, வேற எந்த பாசமும் தெரியாது. காரணம், எந்த உறவுகளும் இல்லாத தனி மனுஷன் சஞ்சய். பச்சையா சொல்லணும்னா சஞ்சய் நீ ஒரு அனாதை. சக்தி, உன் வாயால என் அனாதன்னு சொல்லாத சக்தி. என்னால அதை தாங்கிக்க முடியாதுமா. அப்படிதான் சொல்லுவேன். ஒரு தடவை இல்ல 100 தடவை சொல்லுவேன். ஏன்னா அதான உண்மை. சக்தி, சஞ்சய், நீ பேசக்கூடாத பல விஷயங்களை பேசிட்ட. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் பொண்டாட்டி கலங்கம் இல்லாதவன் எனக்கு நீ நம்புறியோ? அன்னைக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வா. உன்னை புருஷனை ஏத்துக்கிற மனநிலைமையில நான் அன்னைக்கு இருந்தா நம்ம சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா நண்பர்களாவே இருந்தல்லாம். நீ வெளியே போலாம். கெட் அவுட். சக்தி ப்ளீஸ் அவசரப்படாத. சக்தி, ஆனந்த் இங்க சும்மா இருக்க ப்ளீஸ். சஞ்சய் கெட் அவுட். அவுட். சஞ்சய், சஞ்சய் ப்ளீஸ். சஞ்சய், நான் சொல்றது கேளு சஞ்சய். சக்தி, நீ அவசரப்பட்டுட்டோமா? என்ன சொல்ற? நீ அவனை துரத்தினதுனால நேர சிந்தாமணி வீட்டுக்கு தானே திரும்பவும் போவான். இல்ல ஆனந்த், அங்க போகட்டும், அப்பதான் அவருக்கு புரியும். நீ பண்ணது தப்பு சக்தி. சிந்தாமணி கிட்டே அவனை மீட்கிறதுக்காக தானே நாம இவ்வளவு பாடுபட்டோம். இப்ப சிந்தாமணி அவனை நல்லா ஏத்தி விட்டு நம்ம கிட்ட ஒட்ட விடாம பண்ணிடுவா. செய்யட்டுமே. இன்னைக்கு சஞ்சய் பேசின பேச்சுக்கு நான் மட்டும் அவர் மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நான் மானமுள்ள மனைவியாவே இருக்க முடியாது. அவருக்கு வேணும்னா அவரே தெரிந்து நம்ம கூட வந்து சேரட்டும். இல்ல காலம் பூரா அந்த ராட்சசியோட வாழ்ந்து சாவட்டும். என்னம்மா பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா. காயத்ரி, இந்த தடவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகும்போது எல்லாம் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோ.
ஏன்னா இதான் உனக்கு ஃபைனல் செக்அப். இதுக்கப்புறம் பிரசவம் தான். மார்ச் கடைசியில உனக்கு டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க. சரிம்மா. ஆனந்த் வந்ததும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துரு. ஆமா, அவர் வரதுக்குள்ள எனக்கு பிரசவமே முடிஞ்சிடும். ஆமா காயத்ரி, அப்படிலாம் சொல்லாத. அவர் நல்லதானே செஞ்சுட்டு இருக்காரு. காயத்ரி, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வாயேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன முகம்னு காயும்? என்னங்க, ஏதாவது அடிதடியா? வாயை திறந்துதான் சொல்லுங்களேன். விடு காயத்ரி, சின்ன காயம்தான், மருந்து போட்டா சரியாயிடும். நீ வெந்நீர் கொண்டு வா. நில்லுங்க. காரணத்தை சொல்லாம நீங்க போக கூடாது. எனக்கும் சஞ்சய்க்கும் வாக்குவாதம் முத்தி போய் கைகலப்புல முடிஞ்சு போச்சு. நான் பொறுமையா தான் இருந்தேன். சஞ்சய் அவசரப்பட்டுட்டான். சக்தி வீட்டுக்கு சஞ்சய் வந்திருந்தாரா? ஆமா, அந்த சிந்தாமணி கிழவி சஞ்சய் நல்லா உசுப்பி விட்டுருக்கா. அவன் வந்து சக்தியை டார்ச்சர் பண்றான். கையோட கூட்டிட்டு போகத்தான் வந்தானா. 2 பேருக்கும் பிரச்சனை. நான் அதுக்கப்புறமா தான் போனேன். அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன். மீதியை நான் சொல்றேன். சஞ்சய் உங்களையும் சக்தியும் இணைச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியிருப்பாரு. நீங்களும் பொறுத்துக்க முடியாம பதில் சொல்லிருப்பீங்க. சஞ்சய் அடிச்சிருப்பாரு. இதானே? இதேதான் காயத்ரி. சகோதர பாசம், மனைவி மேல மரியாதை, நட்பு, இதெல்லாம் அவனுக்கு எங்கேன்னு தெரிய போகுது? எப்படி தெரியும்? அவன் ஒரு அனாதை தானே. வேண்டாம் மாப்பிள்ள, நம்ம யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை, நான் எவ்வளவோ பொறுத்து தான் போனேன். ஆனந்த், உங்களுக்கு வெக்கமா இல்ல? காயத்ரி, சஞ்சய் சக்தியோட புருஷன். அவங்க வீட்டு விவகாரத்துல நீங்க ஏங்க தலையிடுறீங்க? இப்போ உங்களுக்கு இந்த அடியும் அவமானமும் தேவைதானா? என்ன பேசுற காயத்ரி? ஒரு சகோதரி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஒரு அண்ணன்கார சும்மா இருக்க முடியுமா? அப்படி இருந்தா அவன் ஒரு உண்மையான அண்ணனா? ச்சே, அண்ணன் தங்கச்சி பாசத்தை கேவலமா நினைக்கிற அந்த சஞ்சய சக்தியால எப்படி மன்னிக்க முடியும்? என்ன சகோதரியா? என்ன அவ என்ன உங்க கூட பிறந்த சகோதரியா? இல்ல நீங்க தான் பெரியம்மா வீட்டுல பிறந்தீங்களா? காயத்ரி, நீ ஏன் இப்படி பேசுற? எல்லாரும் அப்படிதாம்மா பேசுவாங்க. இத பாருங்க ஆனந்த், சஞ்சய்க்கு நீங்க 3வது மனுஷன்னு தெரியும். சகோதரனை எப்படி ஒத்துப்பாரு? யதார்த்தமா பேசணும் இல்லையா? ஒரு 3வது மனுஷனோட தான் பொண்டாட்டி ஒரே வீட்டுல வாழறத எந்த புருஷனால தான் ஒத்துக்க முடியும்? காயத்ரி, இருங்க, சும்மா கூச்சல் போடாதீங்க. இயல்பான உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஏன் நீங்க தான் சக்திக்கு துணையா இருக்கணுமா? எங்க அம்மா இருக்கட்டும், ஏன் எங்க தாத்தா இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டி, அதுவும் நிறமாச கர்ப்பிணி நான் இருக்கும்போது என்ன விட்டுட்டு நீங்க ஏன் சக்திக்கு துணையா இருக்கணும்? போதும் காயத்ரி, நீ பேசுறது எனக்கே பிடிக்கல. கொஞ்சம் இருங்க அத்தை. இத பாருமா காயத்ரி, தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சு. அம்மா ஒரு பொம்பளை. சிந்தாமணி எடுத்து தனியா நிக்கிற சக்திக்கு எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்திலையும் ஆபத்து வரலாம். அதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆம்பளை வேண்டாமா? சஞ்சய் இதுக்கு ஒரு நாள் ஒத்துக்க மாட்டாரு. சஞ்சய் என்ன அங்க மதிக்கல. நல்லவங்க சந்தேகப்பட மாட்டாங்க, மனசுல விகாரம் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. நீங்க யார சொல்றீங்க? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. காவலுக்கு ஒரு நாயா தான் கடவுள் என்ன அங்க வச்சிருக்காரு. கடவுள் வச்சதா சொல்ல மாட்டாங்க, சக்தி வச்சிருக்கான்னு தான் சொல்லுவாங்க. காயத்ரி, என்ன கேவலமான பேச்சு பேசுறா பாத்தீங்களா அத்தை? அவ மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கும். அவளை அடிச்ச தப்பா? இல்ல மாப்பிள்ள, அவன் மேல அடி விழுந்துடக்கூடாதுன்னு நான் உங்களை தடுக்கல. இவ்வளவு கேவலமா புருஷனை எடை போட்ட ஒருத்தி மேல உங்க கைப்பட்டு கரப்படிய வேண்டான்னு தான் நான் தடுத்தேன். அம்மா, நீ என்ன பேசுற? நீ நான் பெத்த பொண்ணு தானாடி? எனக்கே சந்தேகமா இருக்கு. நிறுத்துமா. அவரோட மனைவினா அவரை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. எதிரி உரிமை? வாயில எச்சல் ஒண்ணா அத சாக்கடையில துப்பலாம், சமையல் அறையில துப்ப முடியாது. ஏன்னா சமையல் அறை பூஜை அறைக்கு சமம். சக்தியை தங்கச்சியா நினைச்சு அவளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மனுஷன் படாத பாடப்பட்டு இருக்காரு. அவர் நெஞ்சில நெருப்பலி கொட்டுற மாதிரி வார்த்தையை கொட்டுறியடி. விடுங்க அத்தை. வாழ்க்கையில நான் என்னைக்கோ செஞ்ச தப்பு இப்ப என்ன பாதிக்குது. அதை விட தொட்டு தாலி கட்டினவளே என்ன சந்தேகப்படுறா. எல்லாம் என் விதி. வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள, அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் அத்தை, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி, தப்புமா. நீ தாயாக போற நேரம் இது. தப்புக்களை செய்யாத, தண்டனை கிடைச்சிடும்.
நீயே சாபம் விடுறியம்மா? இல்ல காயத்ரி, தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மனைவிக்கு நிறைய பொறுமை வேணும். திரும்பி வந்த கோவலன் மேல கண்ணகி தீய வீசிருந்தா அவ வாழ்க்கை தான் வெந்து போயிருக்கும். எனக்கு காவிய உதாரணம் ஒன்றும் தேவையில்லை. நியாயமான விஷயம்னு நான் சகிச்சுக்கிட்டாலும் ஊர் பேசதானே செய்யும். ஒரு திருட்டு நடந்தா பழைய கைதிகளை தேடி பிடிச்சு விசாரிக்கிறது இல்லையா? கடந்த காலத்துல கரை படிஞ்சவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே? நீ ஏன் வாய மூடலாம், அது மட்டும் தான் உன்னால முடியும். மாப்ள, அவளுக்கு பிரசவ நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பொதுவா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால அவ ஏதோ பேசிட்டா. அவ பேசினதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு இப்ப நேரம் சரியில்லை போல இருக்கு. அதான் நான் என்ன நல்லது பண்ணாலும் அது தப்பாவே முடியுது. அந்த கடவுளுக்கு என் மேல கருணை இல்லை போல இருக்கு. அதான் இப்படிலாம் சோதிக்கிறான். மாப்ள, நீங்க உட்காருங்க. நான் உங்க காயத்துக்கு மருந்து போடுறேன். இந்த வெளியில இருக்கிற காயத்துக்கு மருந்து போடலாம், ஆனா உள்ள இருக்கிற காயத்துக்கு